அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். மூலம் கடவுள் பக்தி உடையவர்கள். படிப்பு சுமாராகத்தான் இருக்கும். பெரிய வேலையில் திறமையாக பணிபுரிவார்கள். நல்ல பணவரவு இருக்கும். தன்னடக்கம், அமைதியானவர். இந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயர் நட்சத்திரமாகும். விடாமுயற்சி செய்து வெற்றி பெறுவர்களும் இவர்களே ஆவார்கள். அப்பா அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். பெரும்பாலானவர்களுக்கு வழுக்குத்தலை இருக்கும். மனைவி குழந்தைகளும் பாசமும் அன்பாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் 2 பெண் குழந்தைகள் அல்லது 2 ஆண் குழந்தைகள் இருக்கும். 60 வயதிற்கு மேல் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா அதிகம் செல்வர்களும் இவர்களே ஆவார்கள். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பார்கள். ஜாலியான வாழ்க்கை வாழ்பவர்கள். வெளிநாடு வேலை விஷயமாக செல்ல வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். மூலம் பெண்கள். இவர்கள் நல்லவர்கள், அமைதியானவர்கள், குடும்பத்தை சிறப்பாக நடத்தக்கூடியவர்கள், கெட்ட எண்ணம் இல்லாதவர்கள். இந்த நட்சத்திரம் பற்றி தவறான கருத்து உள்ளது. மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பூராடம் எந்த விஷயத்தையும் போராடி வெற்றி பெறுவார்கள். இவர்கள் பெரும்பாலும் பூர்வீகத்தில் இருக்க மாட்டார்கள். 60 வயதுக்கு மேல் பூர்வீகத்தில் வாழ்வார்கள். சுயநலவாதி, பரந்த மனப்பான்மை இல்லாதவர். மனைவி சொல்லே மந்திரம் என இருப்பார்கள். ஒரு சிலர் அரசு பணியிலும் பெரும்பாலானவர்கள் தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். நன்றாக படிக்கக்கூடியவர்கள். ஊர் சுட்ட ஆசைப்படுவர்களும் இவர்களே ஆவார்கள். டிவி அதிக நேரம் பார்ப்பவர்களும் இவர்களே. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில்லை. இவர்கள் 80% பேர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 20% பேர் வாழ்க்கை சுமாராகத்தான் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் உள்ளது. டிஎன்பிசி எக்ஸாம் அதிகம் எழுதுபவர்களும் இவரால்தான் இருப்பார்கள். டிஎன்பிசி எக்ஸாமில் வெற்றி பெற்று வேலைக்கு செல்பவர்களும் இவர்களே. ஸ்கூல் டீச்சர், காலேஜ் லெக்சரராக பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். இவரது தந்தை பெரிய மனிதராக இருப்பார். கிடைக்காத விஷயத்தை நினைத்து இயங்குபவர்களும் இவர்களே ஆவார்கள். அம்மா அப்பா பிள்ளைகள். சொத்து சுகம் உடையவர். அதிகமாக உழைத்து பணம் சம்பாதிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். ஒரு சிலர் டாக்டராக இருப்பார்கள். நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்து ஏமாற்றம் அடைபவர்களும் இவர்களே. எதையும் பிளான் பண்ணி செய்ய மாட்டார்கள். 50 வயதிற்கு மேல் திரும்பி சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்களும் இவர்களே. கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள். ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் பணம் போடுபவர்களும் இவர்களே ஆவார்கள். உறவுகளை மதிக்க மாட்டார்கள். எப்போதும் நெகட்டிவாக பேசுவார்கள். நண்பர்களுக்கு அதிக உதவி செய்வார்கள். சற்று ஈகோ குணம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.